Hello, hi everyone. Welcome to our channel வெங்காயம். ஹாய் ஹலோ எவ்ரிவான் வணக்கம். நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஃபியூஷன் ஸ்வீட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்குறீங்களா? மலாய் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். தேவையான இன்க்ரீடியன்ஸை லிஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மலாயை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 1 கப் மில்க் எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ண போகிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துட்டோம் அப்படின்னா மலாய் வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து அந்த நல்ல ரிச்னஸ் நல்லாவே இருக்கும். அதனால நான் ஃபுல் ஃபேட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து மில்க்கை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணலாம். நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? மேலே வந்து நமக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆரம்பிக்கும். அதை வந்து ஸ்கைட்லலாம் ஆகாமல் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே வரலாம். ம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சிம்மர் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் சிம் பண்ணிட்டு, நல்லா வந்து பால் வந்து நல்லா குறையணும். ஒரு 1/4க்கு வந்துருச்சு அப்டின்னாக்கா, உங்களுக்கு நல்லாவே திக்காயிடும் மில்க். அதுவரைக்கும் நம்ம சைட்ல வந்து ஒட்டாம ஸ்க்ராப் பண்ணிட்டு, மில்க்க வந்து ரெட்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல்லா மில்க் வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சுரும். இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து மில்க்க வந்து பாயில் பண்ணணும். சிம்மர்லேயே வச்சு பாயில் பண்ணுவோம். அப்பதான் அடி பிடிக்காது. இப்ப நம்ம வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ண போறோம். நான் வந்து பாதாம் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு ப்ரவுன் சுகர் ஆட் பண்றேன். டேஸ்ட்க்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம் சுகர. இப்ப வந்து இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்க வந்து பாதாம் பவுடர் எடுத்துக்கலாம். இல்ல வெனிலா எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அதுவும் இல்ல அப்டின்னா, வெனிலா ஃப்ளேவரோ இல்ல எந்த ஃப்ளேவர்லயோ உங்களுக்கு வேற ஏதாவது கஸ்டர்ட் பவுடர் வேணும் அப்டின்னா கூட நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். மலாய் வந்து பிளெயினா இல்லாம, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளேவர் குடுத்துட்டு டேஸ்ட்னஸ வந்து இன்கிரீஸ் பண்ண போறோம். அவ்வளதான் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கார்டமம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல கார்டமம் பவுடர வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளதான் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு மலாய். இப்ப வந்து இத என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். நல்லா சில்னஸ் ஆகட்டும். ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். மலாய் வந்து சர்வ் பண்ணும்போது சில்னஸோட இருந்ததுனா தான் நல்லா இருக்கட்டும். ஸோ ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். இப்ப நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம். பிரெட் எடுத்துக்கலாம். நான் 2 பிரெட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். பிரெட்ட வந்து சர்க்குலர் ஷேப்ல கட் பண்ண போறேன். ஜஸ்ட் வந்து நம்மளோட டம்ளர் கிளாஸ் டம்ளர்ஸ் வச்சு கட் பண்ணிங்கனாலே இந்த ஷேப் நமக்கு அழகா கிடைச்சிரும். இல்ல வேற ஷேப் வேணும்னாலும் நீங்க கட்டர் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு 100 ml பாயில் பண்ணி நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற மில்க் எடுத்துட்டு, அதில ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரவுன் சுகர் ஆட் பண்றேன். நம்ம சுகர் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பார்த்தீங்கன்னா, சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இத 2த்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்ல. இந்த பிரெட்ட வந்து இதில நம்ம டிப் பண்ணி எடுக்க போறோம். டிப் பண்ணும்போது ரொம்ப நேரம் டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரெட் வந்து ஓவர் சோக் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து 2 சைடும் டிப் பண்ணி எடுத்துட்டு, நம்ம இத வந்து டோஸ்ட் பண்ண போறோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள் தான். ஜஸ்ட் டோஸ்டிங் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் எடுத்துட்டு கீ ஆட் பண்ணிட்டு, இந்த டிப் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த பிரெட்ட வந்து இதில இப்ப நம்ம டோஸ்ட் பண்ண போறோம். இப்ப இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க எக் ஆட் பண்ணியும் செய்யலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்க நல்லா பீட் பண்ணிட்டு, அத மில்க்கோட ஆட் பண்ணி அப்படியும் செய்யலாம். இப்ப நம்ம செய்றது வந்து எக்லெஸ் வெர்ஷன். ஸோ எக் இல்லாம நம்ம செய்ய போறோம். இப்ப சோக் பண்ண பிரெட்ட டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். அவ்வளதான். டோஸ்ட் பண்ணும்போது கீ இல்லன்னா பட்டர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில விட டோஸ்ட் பண்ணும்போது கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு சைட் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி அதர் சைடும் வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இப்போ பிரெட்ட வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நான் வந்து மலாய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மலாய எடுத்து 2 பிரெட் பீஸ்க்கு நடுவுல லேயரிங் பண்ண போறேன். சப்போஸ் மலாய் வந்து திக் ஆயிடுச்சு அப்டின்னா, கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி லூசனிங் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து நடுவுல அப்ளை பண்ணிட்டு, இப்ப ஜாம்லாம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, கொஞ்சம் சாப்டு நட்ஸ் ஆஃப் சாய்ஸ் இது வந்து நான் இன்னைக்கு வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாப்டு நட்ஸ போட்டுட்டு, அகைன் அந்த பிரெட் பீஸ மேல வச்சு அப்டின்னா, நம்ம வந்து அழகா சர்வ் பண்ணிடலாம். இப்ப ஃபைனலா கார்னிஷிங் டச் அதுக்கு மேல அகைன் கொஞ்சம் சாப்டு நட்ஸ போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ஃபியூஷன் ஸ்வீட் ரெடி.
ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ.